அன்பார்ந்தவர்களே, ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்களை கூறி இன்றைய நாளின் நற்சிந்தனைக்காக உங்களை அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே மத்தேயு நற்செய்தியில் இருந்து 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனங்கள் வரை சிந்தனைக்காக இறை வார்த்தைகள் எடுக்கப்படுகின்றது. திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. சட்டத்திற்காக மனிதர்கள் இல்லை, மனிதனுக்காகத்தான் சட்டங்கள். மனித வாழ்க்கையிலே மனிதர்கள் தனிப்பிறவிகள் அல்ல, தனித்தீவுகள் அல்ல. மனிதர்கள் ஒரு சமூக பிராணியாக ஒரு சமுதாயத்தோடு, குடும்பத்தோடு, உறவுகளோடு, நட்புகளோடு சேர்ந்து வாழ வேண்டியவர்கள். இத்தகைய ஒரு கூட்டு சமூக வாழ்விற்கு ஒழுங்கு, சட்டம் எல்லாம் சமூக மனித பொது நன்மைக்காக தரப்பட்டிருக்கின்றது. மனிதர்களை உருவாக்கியும் இருக்கின்றார்கள். சட்டத்தை கடைப்பிடிப்பவர்கள் சமூகத்தில் மனிதர்களில் நல்லவர்கள், சீரான வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். சட்டத்தோடு இறைவாக்கையும் கடைப்பிடித்து வாழ்பவர்கள் மண்ணகத்திலும் ஏன் விண்ணகத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இவ்வுலகில் வாழுகின்ற பொழுதே மனித சமூக இயற்கை ஒழுங்குகளை, சட்டங்களை கடைப்பிடிப்பதோடு இறை வார்த்தைகளையும் திருச்சட்டங்களையும் கடைப்பிடிப்பதனால் அவர்கள் விண்ணுலகில் பெரியவர்களாக கருதப்படுகின்றார்கள். நம்ம ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியிலே வடிவாக சொல்லுகின்றார். திருச்சட்டத்திலே அவற்றில் ஒரு சிறியவற்றை பிழையாக கடைப்பிடித்து அதை அவ்வாறே பிறருக்கு போதிப்பவர்கள் விண்ணரசிலும் சிறியவர்கள் எனப்படுவார்கள். அவை அற்ப அளவிலே, கவனக்குறைவிலே, மனித இயலாமைகளிலே, இல்லாமைகளிலே, மனித அறிவு, மனித புத்தி, மனித சுபாவம், மனித பகுத்தறிவு வரையறுக்கப்பட்டது. கடவுளுக்கு முன்னால் மனித அறிவானது அற்பமானது. ஆகவே இந்த திருச்சட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எங்களுடைய நம்பிக்கை, விசுவாசத்தினாலே அதை புரிந்து அதை ஏற்று அதை வாழ்வாக்க, அதை நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க, அதை நிறைவாக மற்றவர்களுக்கு செயலாக பகிர்ந்து பரிமாறி கொடுக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இந்த உலகத்திலே நாங்கள் இந்த ஒழுங்குகளையும் சட்டங்களையும் இறை வார்த்தைகளையும் சீராக கடைப்பிடிப்பதனால் விண்ணரசிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டுமல்லாமல் அங்கே நாங்கள் பெரியவர்களாகவும் கருதப்படுகின்றோம். அவை நாங்கள் இந்த திருச்சட்டங்களை என்னுடைய மனச்சாட்சிக்கு தெரியும், நான் மற்றவர்களுக்காக பறைசாற்றுவதற்காக, மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக பகிரங்கமாக கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை விட நான் தாழ்ச்சியோடு
கீழ்ப்படிதலும் அமைச்சலும் உள்ள ஒரு நல்ல சமூக இறை மனித உறவின் பிள்ளையாக என் வாழ்வை நான் முன்னெடுக்க இவ்வுலகத்திலே என்னுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வின் அமைச்சலை, கீழ்ப்படிதலை, பொது நன்மைக்காக சட்டங்களை, ஒழுங்குகளை, இறைவாக்கை, திருச்சட்டத்தை என் வாழ்வாக்குவதை மற்றவர்களோடும் பரிமாறுவது சால சிறந்தது. அதனிலும் அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு நேர்மையான ஒழுக்கத்தின், கீழ்ப்படிதலின் சட்டம் எனக்காகத்தான், நான் சட்டத்திற்காக அல்ல என்ற அந்த உள்ளுணர்வோடு என்னுடைய வாழ்வை நான் முன்னெடுக்கின்ற பொழுது இறைவனுடைய இரக்கத்தை, அவருடைய கருணையை, காருண்யத்தை எனதாக்கி கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டிலே நம்ம ஆண்டவர் இயேசு இரக்கத்தின் கடவுளாக, காருண்யத்தின் கடவுளாக இறை தந்தையையும் தம்மையும் எம்மைக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார். எம்மையும் அத்தகையொரு இரக்கத்தின் வாழ்விற்குள் ஆவிக்குரிய செயல்களில் வளர, வாழ அறிவுறுத்தியும் நிற்கின்றார். இயேசுவை போன்று நாங்களும் விண்ணரசிற்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கடைப்பிடிப்பதை சரியாக புரிந்து அறிந்து தெளிந்த சிந்தனையோடு மற்றவர்களுக்கும் அதை போதிக்க, மற்றவர்களுக்கும் அதை தெரியப்படுத்த, எங்களுடைய வாழ்வாலை அதை சாட்சியமாக்க இன்றைய நாளை நாங்கள் பயன்படுத்துவோம். இன்றைய நாளிலே சிறப்பாக என்னுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த இறை வார்த்தை, திருச்சட்டங்கள், பொது நன்மைக்கான ஒழுங்குகள் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கப்படுகின்றது, நான் அதை அமைச்சலுள்ள, கீழ்ப்படிதலுள்ள ஒரு நல்ல இறை மனித உறவின் பிள்ளையாக என் வாழ்வில் கடைப்பிடிக்கின்றேனா என்று என்னை ஆய்வது செய்வதோடு மட்டுமல்லாமல் அத்தகைய ஒரு வாழ்விற்குள்ளும் என்னை வளர்த்து கொள்ள, மற்றவர்களுக்கு நானும் முன்மாதிரியாக திகழ என்னால் இயன்றவரை இன்றைய நாளிலே சிந்திப்போம், தியானிப்போம். இன்றைய நாளை பயனுள்ளதாக்குவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.